இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் தான். 90ஸ் கிட்ஸோட ஃபேவரைட் ஆக்டரான சியான் ஹுசானி அவர்கள் சமீபத்தில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. கராத்தே மாஸ்டரா அறியப்படக்கூடிய சியான் ஹுசானி அவர்கள் கராத்தே மாஸ்டர் மட்டும் கிடையாது, சமையல்காரர், வில்வித்தை வீரர், இது மட்டும் இல்லாம ஆக்டர் அப்படின்னு ஏகப்பட்ட பன்முகத்தன்மை கொண்டவர். கமலஹாசன் அவர்களோட புன்னகை மன்னன் அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருந்தார். அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் சார் நடிச்சிருந்த வேலைக்காரன், வேட்டை மன்னன் போன்ற படங்களில் நடிச்சிருந்தாரு. தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்த வேடன் படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவர் நடிச்சிருக்காரு. இவரோட சினிமாவில் தமிழில் இவருக்கு எல்லாரும் தெரியணும் அப்படின்னா விஜய் சார் நடித்த பத்ரி படம் இருக்கு இல்லையா, அதில் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒருத்தர் வருவார் பாருங்க, அவர் தான் சியான் ஹுசானி அவர்கள். இது மட்டும் இல்லாமல் திடீர் சமையல் அப்படிங்கிற டிவி ஷோஸ்லாம் இருந்திருக்காரு. அந்த ஷோலாம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. சமீப காலமாகவே ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கலந்துக்கிட்டு இருக்காரு. கின்ன சாதனை, உலக சாதனை அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. உடனடியாக அவரை டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. குறிப்பாக அவர் ஐசியூவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகியிருக்கு. சியான் ஹுசானி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனேயே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வெளியாகியிருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவரை நம்ம முழுக்க முழுக்க ஒரு அக்ரெசிவ் மோட்லேயே தான் பார்த்துருக்கோம். ரொம்ப ஃபிட்டான ஒரு மனுஷனாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி நம்ம பார்த்த ஒரு மனுஷன் இப்போ ரொம்பவே வயசாகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வரைக்கும் அவர் எதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்கம் ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்தும் சரி, சியான் ஹுசானி அவர்களோட சைட்லேருந்தும் சரி வெளிவரல. அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், எதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணக்கூடிய 4வது படம் தான் இட்லி கடை. இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் இந்த படம் ஏப்ரல் 10 ரிலீஸ் இல்லை, தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்தி சமீபத்தில் வெளியாகியிருக்கு. இதனால ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி படம் வருது இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஏற்கனவே சோசியல் மீடியா ஃபுல்லாகவே குட் பேட் அக்லி வரதுனால கண்டிப்பாக இட்லி கடை மிகப்பெரிய லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அதனால தான் மாற்றினாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் படக்குழு சைட்லேருந்து தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, படத்தோட ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி ஏப்ரல் 10க்குள்ளே விடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அசாதாரணமான விஷயம். அதனால தான் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவல் ரீசன், குட் பேட் அக்லியோட டீசர் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு இல்லையா, அதனால தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மாறி இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.